கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்களை மறுபடியும் இந்த காணொலி மூலமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறான். நம்முடைய தேவன் நம்மள பெரிய காரியங்களை செய்து வருகிறான். ஆகவே சோர்ந்து போகாமல் ஆண்டவரை ஆராதிப்போம். சில பாடல்களை பாடி நாம் ஆராதிக்க போகிறோம். அது முன்னாக ஆண்டவர் இந்த ஆராதனை கற்று பொறுப்படுத்திக் கொள்ளும்படியா கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஆண்டவரை சோதரிக்கிறோம். இந்த நாள் ஆராதனை ஆண்டவர் நீ ஆண்டவரே உடைய பிரசன்னத்தை மகிமையை கொடுத்து ஆண்டவரே நீ மகிமை பெறும்படியாய் சொல்லிக்கிறோம். இயேசுவின் நாமத்தால உண்மையாய் வீடுகளில் ஆண்டவரே இந்த காணொலியை பார்த்து ஆராதிக்கிறவங்களுடைய பிள்ளைகள் மீது கர்த்தருடைய விசேஷித்த கிருபை தங்கியிருப்பதாக. தேவன் இந்த நாளில் மகிமைப்படுவீராக. பொருட்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தேவனை பாடி ஆராதிக்க இருக்கிறோம். நாம் வீடுகளிலே இருக்கிற தேவனை இந்த நாளைகளிலே நாம் சில பாடல்களை பாடி நாம் ஆராதிப்போம். அவர் புனிதரின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன். 2-3 பேர்கள் என் நாமத்தினால இறுதியில் ஒருமித்தால் அவர் நடுவிலே இருப்பேன் என்று சொன்னவர். நாம் கூடிய ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். உற்சாகமாய் நாம் கரங்களை தட்டி நாம் பாடல்களை பாடி நாம் தேவனை ஆராதிப்போம். அவர் எங்கள் சங்கீதமாக அவரின் சங்கீதமானது தன்னிடம் போல் தெரியுமா? ஜீவத்தின்
ஜெபங்களின் குறைகளை அவர் கேட்கிற தேவன். இந்த காலங்களில் நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய துதிகளை அவர் விரும்புகிற தேவன். இந்த நாட்களில் நாம் கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே, என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். இந்த பாடலை நாம் சேர்ந்து நாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். ஆண்டவருடைய வேலையை நாம் அறியாததுனால அவருடைய சுத்தத்தை நாம் செய்து நாம் விழித்திருக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். இந்த காலங்களில் கூட அவரை நாம் உண்மையோடு முழு இதயத்தோடு நாம்
உங்களுடைய வேலையை நாங்கள் அறியவில்லை ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுதும் பிடித்திருக்கிறவர்களாய் காணப்பட திரும்ப செய்யுங்க. எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்கிற திரும்ப செய்யுங்க ஆண்டவரே. எல்லாரும் வாயிலை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. இந்த மாதத்துல இந்த நாள் வரைக்கும் உங்களை பாதுகாத்து நம்மளை ஒவ்வொரு நாளும் பராமரித்து நம்மளை போஷித்து நம்ம சுகத்தையும் நரணையும் தந்த தேவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் வாயிலை திறந்து ஆண்டவரே பிரசன்னத்தை மகிமையை வருத்தும். ஹல்லேலூயா. எங்களுடைய பாவங்களை எல்லாம் கழுவி எங்களை தூய்மையாக்குகிற தேவன், எங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவன் நீர் ஆண்டவரே. இந்த காலைகளில் எங்களுடைய மத்தியில் இறங்கி வாங்க ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னத்தினாலே நிரப்பும் ஆண்டவரே. உம்மை துதிக்கிற துதியினாலே நிரப்புவீராக ராஜா. ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர் அப்பா, நீர் வல்லவர் ஆண்டவரே. நீர் கிருபையுள்ள தேவன், நீர் இரக்கமுள்ள தேவன் ஆண்டவரே. நீர் பரிசுத்தமுள்ள தேவன் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் வானத்தின் பூமி உண்டாக்கிய சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. இந்த காலையில் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகள் ஏராளம் உண்டு ஆண்டவரே. அவைகளை நாங்கள் சொல்லி உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. பரலோகத்திலே ஆண்டவரே தேவ தூதர்கள் உம்மை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று இடவிடாமல் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்பா. இந்த பூலோகத்திலும் நாங்கள் உம்மை துதிக்கிறோம்
அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். ஆராதிக்க தேர்ந்தெடுத்து கிருபையாக ரட்சித்தீர். உயிர் உள்ளவர் உம்மை பாடுவேன். நான் உள்ளளவும் உம்மை துதிப்பேன். ஆராதிக்க தேர்ந்தெடுத்து கிருபையாக ரட்சித்தீர். உயிர் உள்ளவர் உம்மை பாடுவேன். நான் உள்ளளவும் உம்மை துதிப்பேன். உயிர் உள்ளவர் உம்மை பாடுவேன். நான் உள்ளளவும் உம்மை துதிப்பேன். எகிப்தில் இருந்து கூட்டி வந்தீர். இடர்கள் எல்லாம் கடக்க செய்தீர். எகிப்தில் இருந்து கூட்டி வந்தீர். இடர்கள் எல்லாம் கடக்க செய்தீர். ஆராதிக்கத்தானே உங்களை ஆராதிக்கத்தானே. ஆராதிக்க தேர்ந்தெடுத்து கிருபையாக ரட்சித்தீர். உயிர் உள்ளவர் உம்மை பாடுவேன். நான் உள்ளளவும் உம்மை துதிப்பேன். உயிர் உள்ளவர் உம்மை பாடுவேன். நான் உள்ளளவும் உம்மை துதிப்பேன். அந்தமான இருளிலிருந்து அழைத்து வந்தீர். ஆச்சரிய ஒளிக்குள் அழைத்து சென்றீர். அந்தமான இருளிலிருந்து அழைத்து வந்தீர். ஆச்சரிய ஒளிக்குள் அழைத்து சென்றீர். ஆராதிக்கத்தானே உங்களை ஆராதிக்கத்தானே. ஆராதிக்க தேர்ந்தெடுத்து கிருபையாக ரட்சித்தீர். உயிர் உள்ளவர் உம்மை பாடுவேன். நான் உள்ளளவும் உம்மை துதிப்பேன். உயிர் உள்ளவர் உம்மை பாடுவேன். நான் உள்ளளவும் உம்மை துதிப்பேன். உயிர் உள்ளவர் உம்மை பாடுவேன். நான் உள்ளளவும் உம்மை துதிப்பேன். எல்லாரும் கருத்தை நான் சொல்லலாம். ஆண்டவரே, ஆராதிக்க எங்களை புரிந்து கொண்டீங்க. ஆண்டவரே இயேசுவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, சுவாசமுள்ள எவனும் கர்த்தரை துதிப்பதாக என்று சொல்லி இந்த காலங்களில் வீடுகளில் இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த நாட்களில் எத்தனையோ பேர் சுவாசிக்க முடியாம வெண்டிலேட்டர் செயற்கையான சுவாசத்தின் மூலமாய் சுவாசம் பண்ணி எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு நல்ல ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவரை துதிக்கிறதற்கு நல்ல பலனை கொடுத்திருக்கிறார். இந்த நேரத்தில் நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் சொல்கிறார், உன் வாய் எழுதி வருகிறார் நிரப்புவேன் என்று சொன்ன தேவன். ஹல்லேலூயா. அவர் துதிகளில் பிரியப்படுகிற தேவன். அவர் துதிகளின் வாக்கில் வாசம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, மரித்தவர்கள் நம்மை துதிக்க மாட்டார்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இந்த காலவேளையில் ஆண்டவரே, எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறேன். உம்மை துதிப்பதற்கென்று எங்களை வைத்திருக்கிறேன். உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பாவுக்கு ஆண்டவரை ஆராதிப்பதற்கென்று எங்களை தெரிந்து கொண்டீரே. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ள தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு மகா கேடகமானவரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு அடைக்கலமானவரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு கேடகமானவரே, எங்களுக்கு துருகமானவரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகள் அநேகம் உண்டு ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவரை வாழ்க்கையில நன்மைகள் செய்திருக்கிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். அதற்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம்
அவருடைய நாமம் யெகோவா என்பது அவருடைய நாமம். ஹalleluya. அவர் யெகோவா ஷம்மா, நம்மளோடு கூட இருக்கிறவர். ஹalleluya. எல்ரோயி, என்னை காண்கிறவர் என்று ஆகார் என்று பெயர் வைத்தார். இந்த காலைகளில் அவரை நாம் துதிப்போம். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் பராக்கிரமம் உள்ள தேவன். ஹalleluya. எல் ஷடாய் என்ற நாமத்தை உடைய தேவன். ஹalleluya. உமக்கு நாங்கள் நன்றி ஏறெடுக்கிறோம் அப்பா, உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலைகளில் உங்களுடைய ஆராதனை அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருவரும் நிரப்பட்டும் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவரும் மேலும் உங்களுடைய அபிஷேகம் இறங்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்க முடியாதபடி, ஜெபிக்க முடியாமல் காணப்படுகிற எல்லா தடைகள் இப்பொழுது விலகும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பலத்தினால் இடைக்கட்டும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஏசூரன், நீ எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன், என்னுடைய துதிகளின் மத்தியில் வாசப்படுகிற தேவன் ஆண்டவரே. துதிக்கிற ஒவ்வொரு இந்த காலைகளில் தொடுவீராகப்பா, உடைய வல்லமை அவர்கள் நிரப்பும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ வாக்குத்தத்தம் செய்தவர், நீ வாக்கு மாறாத தேவன் ஆண்டவரே. இந்த காலவெளியில ஆண்டவரே, நீ சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன். அன்று யாக்கோபு தன்னுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், அவள் மாமா வீட்டுக்கு நடந்து போகும் பொழுது அவளுக்கு தரிசனம் கொடுத்தீங்க ஆண்டவரே. நான் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை நான் கைவிடுவது இல்லை என்று சொன்னீங்க ஆண்டவரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புமா என்று சொன்னீங்க ராஜா. பூமியோட வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னீங்க. நீ வாக்குத்தத்தம் செய்தவர், நீ நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே. அந்த யாக்கோபுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றினீங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் எங்களுக்கு சாதனை கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவீராக. எல்லாரும் கேட்போம் ஆண்டவரே. நீ சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன் அப்பா. நீ எவ்வளவு பொய்யுரையாக தேவன் ஆண்டவரே. அப்பா, வாழக்கூடாத காரியம் ஒன்று நீ சொல்லாமல் நீ கட்டில நிற்கும் ஆண்டவரே. நீ சொல்லிருக்கிறவாப்பா. நீ சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன் ஆண்டவரே. நீ ஒரு முறை சொன்னதை இரண்டாம் முறை மாற்றுகிற தேவன் அல்ல ஆண்டவரே. ஹalleluya. சொல்லுறவாப்பா. நீ ஒரு முறை தலை சாய்க்கிற கல்லாதே ஆண்டவரே. தலை சாய்க்கும் கல்வியா, நூலை கல்வியா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல்வியா, நூலை கல்வியா. வாழத்தின் வாசல் ஆசீர்வாதத்தின் வாசல்
நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆபிரகாம் நம்புவதற்கு ஏதும் இல்லாமல் இருந்தோம், அதை நம்பிக்கையோடு அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இந்த காலங்களில் நம்முடைய சூழ்நிலைகள் ஒருவேளை அது நிறைவேறக்கூடாதபடி காணப்பட்டாலும் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. யாக்கோபு வெறும் கையோடு போன தோளும் கையுமாக போனதான ஒரு யாக்கோபு 2 பரிமாணங்களுக்கு தகவல் ஒரு அதிகாரியாக தலைவனாக மாற்றின தேவன் இந்த காலங்களில் கூட நம்முடைய மாற்றவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகளை கண்டு பயந்து போக வேண்டாம். நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் காற்றையும் கடலையும் அதட்டின தேவன், அவர் அற்புதங்களை செய்கிற தேவன், அவர் இன்றும் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனான் நம்ம ஜெபிப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான காரியங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. இந்த காலங்களில் அவரை நாம் விசுவாசிப்போம். நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலங்களிலும் ஆண்டவரே இந்த ஜெப வேளையில இந்த ஆராதனையில சேர்ந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அவருடைய சூழ்நிலைகள் இன்னதென்று உமக்கு தெரியும் ஆண்டவரே. அன்று ஆகார் ஆண்டவரே வனாந்தரத்துல தன் பிள்ளை சாகிறதை கண்டு ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிட்டாளப்பா. அவருடைய கண்ணீரை கண்ட தேவன் ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்தது போல இந்த நாட்களில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் வழிகளை திறக்கும்படியே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாட்களிலும் எங்க தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் என் தேவன் விடுதலையாக்குங்க. சீக்கிரத்துல இந்த நோயிலிருந்து ஒவ்வொரு அறுவை தேசத்தை விடுதலையாக்கும்படியே நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அற்புதங்களை செய்ய தொடர்ந்து வழி நடத்துங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் என் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எல்லா துதி கன மகிமையா உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல ஒரு ஆராதனை. ஆண்டவரை நாம் ஆராதித்தோம். ஆண்டவர் ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியில் வாசம் வருகிறவர். நிச்சயமாகவே நம்முடைய ஆராதனையில் அவர் மகிமைப்பட்டிருக்கிறார். ஆண்டவருக்கே மகிமை ஆகட்டும். தொடர்ந்து ஸ்தோத்திரம். இந்த 8வது மாதத்தில் ஆண்டவர் ஸ்தோத்திரம் நம்மை இதுவரையில் பாதுகாத்து வழிநடத்தி வந்த தேவன் அவர் தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மோடு பேசும்படியா ஒரு விஷயம் கண்களை மூடி உள்ளவரே நாங்கள் உண்மை சோதரிக்கிறோம். நீர் எங்களோடு பேசுவீராக. நீ பேசுகிற தேவன் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் பேசுகிறவர் ஆண்டவரே. நீங்கள் ஒவ்வொருவரோடும் கத்த பேசுவீராக. இயேசுவின் நாமத்தால் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி இந்த மாதத்தில் கத்திரிகளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே உண்மை சோதரிக்கிறோம். நீர் எங்கள் மத்தியில் மகிமைப்படுவீராக. எங்கள் நடுவிலே கர்த்தருடைய ஆவியானவர் நீ மகிமைப்படுவீராக. கர்த்தரையோடு பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கு நேராக மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை நாம் வாசிக்க பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனமும் என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கடைசி நாட்களில் சேஷமாய் ஸ்தோத்திரம் புதிதாய் ரட்சிக்கப்பட்டு ஆலயத்துக்கு வருகிற சுவாச குடும்பங்கள் இந்த நாட்களில் ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்படாது இருக்கிறவருடைய குடும்பத்தார் நிமித்தமாய் ஸ்தோத்திரம் பல போராட்டங்களும் பல உபத்திரவங்களையும் அடைகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் எல்லாரும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து வந்தவங்க தான். ஆகவே ஸ்தோத்திரம் இது நமக்கு ஒருவேளை பழைய விசுவாசிகளுக்கு அது பழைய காரியங்களாக இருக்கலாம். ஆனால் புதிய விசுவாசிகளுக்கு அது ஒரு புதிய ஒரு அனுபவமாக இருக்கும். நாங்கள் வாசிக்கிறோம், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து
துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்கள். ஆண்டவர் கிறிஸ்து இயேசு நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, ஒரு செய்தி என்னவென்றால், ஆண்டவர் நிமித்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரர் வேடிக்கையாக சொன்ன ஒரு சோத்திரம், ஒரு கதை, ஒரு குட்டி கதை. என்னன்னு சொன்னால், ஒரு அருமையான சகோதரர் ஊழியக்காரரை வீட்டுக்கு அழைத்திருக்கிறார். ஊழியக்காரர் அவர் அழைத்திருக்கிறாரே என்று சொல்லி வீட்டுக்கு போனார். போனபோது சோதரம் அந்த சகோதரருடைய துணைவியா ஆலயத்துக்கு வருகிற ஒரு நல்ல ஒரு விசுவாசி. அந்த சகோதரி பெயரை சொல்லி அம்மா எங்க என்று சொல்லி அந்த ஊழியக்காரர் வீட்டில் போய் கேட்கிறார். அம்மா பேரை சொன்ன உடனே, அம்மாவா ஊழியத்துக்கு போயிட்டாங்க. எங்கே போயிட்டாங்க? ஊழியத்துக்கு போயிட்டாங்க என்று சொன்னார். உடனே இந்த ஊழியக்காரருக்கு ஆச்சரியமாகி போச்சு. எங்கே போயிருக்கிறாங்க, எந்த ஊழியத்துக்கு போயிருக்கிறாங்க என்று சொல்லி பேசிக்கொண்டு இருக்கிற வேளையில் ஒரு சகோதரி காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. சிஸ்டர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த சகோதரி சொன்னாங்க, அவங்க ஊழியத்துக்கு போயிட்டாங்க, அதனால இங்கே வீட்டில் நம்மளுக்கு வேலை செய்வதற்கு இந்த சிஸ்டர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. வேடிக்கையான ஒரு காரியம், ஆனால் கவனிக்க வேண்டிய, சிந்திக்க வேண்டிய முக்கியமான காரியம். ஸ்தோத்திரம். சபையில் போய் உபத்திரம் கண்ணை மூடிட்டு சொல்கிறோம். ஆனால் யார் நிமித்தம் உபத்திரம்? வீட்டில் செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செய்யணும், இல்லாட்டா உபத்திரம், இல்லாட்டா உபத்திரம் தான். அங்கே பாருங்க, வீட்டில் அந்த அம்மா வேலை செய்யாமல் ஊழியன்னு போனாங்க. கடைசியில் வீட்டில் வந்து பார்த்தா வேற ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க. காலகட்டம் கடைசி காலம், பிசாசாவும் பயங்கரமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறான். ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால தான் ஆண்டவர்கள் சொல்லுகிறார், சும்மா நிந்திக்கப்பட்டு துன்பப்படுத்துகிறவர் மாத்திரம் சொல்லல, அவர் என் நிமித்தம் கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் பாடுபட்டால். எனக்கு தெரிந்த ஒரு நல்ல ஒரு குடும்பம் எங்கள் ஊரில், எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள அருமையான ஒரு குடும்பம் தான். அவங்க வீட்டில் அம்மா சர்ச்சுக்கு போனாங்கன்னு சொல்லி அவங்க வீட்டார் கணவர் சர்ச்சில் போய் அடித்து துன்பப்படுத்தி இழுத்து கொண்டு வந்தாங்க. கட்டியை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்தாங்க. சுவாச பிள்ளைகள் எல்லாம் வேதனைப்பட்டாங்க, கண்ணீரோடு ஜெபிச்சாங்க. கடைசி ஸ்தோத்திரம், ஐயா மறித்து போனாங்க, இப்போ இல்லை. அவங்க மறிக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஊழியக்காரர் வந்து எனக்கு வீட்டில் வந்து ஜெபிக்க மாட்டாரா என்று ஏங்கின குடும்பத்தை நான் அறிவேன். கிறிஸ்துவின் நிமித்தம் துன்பப்பட்டால் நீங்கள் பாக்கியவான்கள். இயேசுவின் நிமித்தம் நீங்கள் ஸ்தோத்திரம் தீமையான மொழிகளை, அவதூறான பேச்சுக்களை நீங்கள் கேட்பீர்களே, ஆனால் நீங்கள் பாக்கியவான்கள் என்று இயேசு சொல்கிறார். நீங்கள் பாக்கியவான்கள். 12ஆம் வருஷம் விகிதமாய் சொல்லுகிறது, சந்தோஷப்படுங்கள். அப்படி பேசுகிறவர்களை பார்த்து துக்கப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க. அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டார், எனக்குன்னு பேசுறது வார்த்தை இல்லையா என்று சொல்லி சொல்றோம். நீங்கள் அதை காட்டிலும் அதிகமாக பேசிவிடாதீர்கள். மாறாக ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், சந்தோஷப்படு. நீ சந்தோஷப்பட்டு களி கூற வேண்டுமா? களி கூறுதல் முகத்தில் காணப்படுவது சந்தோஷம், இருதயத்தில் பொங்கி வழிவது களி கூறுதல். சந்தோஷத்தினால் உன் இருதயம் களி கூற கடவுள். காரணம் என்ன? பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். இப்படி உபத்திரப்பட்ட பாக்கியவான்களுடைய பலன் மிகுதியாயிருக்கும். பரம்பரை கிறிஸ்தவர்களை காட்டிலும்
தலைமுறை தலைமுறையாய் கிறிஸ்தவமாய் இருக்கிற குடும்பங்களை காட்டிலும் துன்பப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள். துக்கப்படுத்தப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள். வாசிக்கிறோம், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். இன்னொரு வசனத்தை வாசிங்க. எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் கவனிங்க, தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இருதயத்தில் விசுவாசிங்க. இருதயத்தில் என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். முதல்ல உபத்திரம் வரும்போது, உங்களை துன்பப்படுத்தும் போது, வேதனைப்படுத்தும் போது, பலவித மொழிகளில் உங்களை பேசி சொல்றவங்க அவமானப்படுத்தும் போது சந்தோஷப்பட்டு கழிவுறோம். ஆண்டவரே உங்க ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை துதிங்க. ஆண்டவரை துதிங்க. ஸ்தோத்திரம். இரண்டாவது, உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒரு விசுவாசம் இருக்கணும். என்ன விசுவாசம்? தேவன் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறார் என்பதுல உறுதியாக இருக்கணும். இதை நீங்க விசுவாசிக்கணும். உங்க இருதயத்துல விசுவாசம் இருக்கணும். இந்த விஷயத்துல கரெக்டா ஸ்ட்ராங்கா நம்பணும். அடுத்த ஒரு வசனம் வாசிங்க. வெளிப்படுத்துற விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வெளிப்படுத்துற விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அவனவனுக்குரிய கிரியைகளுக்குரிய பலன் ஒவ்வொருவருக்கும். உங்க அப்பா நல்ல ஜெபிக்கிறவர்களா இருக்கலாம், உங்க தாய் நல்ல ஜெபிக்கிறவர்களா இருக்கலாம். அவர்களுக்குரிய பலனை உங்களுக்கு கொடுக்க மாட்டான். உங்களுக்கு கொடுக்க மாட்டான். நீங்க ஜெபிக்கிறவர்களா இருக்கணும், நீங்க விசுவாசிக்கிறவர்களா இருக்கணும். அப்பொழுது உங்களுக்குரிய பலன் நீங்க அடைய முடியும். ஆண்டவர் வரும்போது அவர் சீக்கிரமாய் வருகிறார். அவர் வரும்போது உங்களுக்குரிய பலனை அவர் கொண்டு வருவார். என்ன பலன் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார் என்று சொல்லி சுருக்கமா சில காரியங்களை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாய் இருக்கிறது. தேவப்பிள்ளையே, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கற்றுக் கொடுக்கிறார். 6ஆம் வசனம் தான் 1:6 இல்லையா? 2 தெசலோனிக்கேயர் 1:6 மறுபடியும் வாசிங்க. உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாய் இருக்கிறது. அடுத்த வசனம் வாசிங்க. 7ஆம் வசனம். தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய பிரியமானவர்களே, உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தை அவர் கொடுக்கிறார். உபத்திரவப்படுகிற உங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு? இளைப்பாறுதலை கொடுக்கிறார். இளைப்பாறுதல்.
நல்ல ஒரு இளைப்பாறுதல். வாசிக்க பார்க்கலாம். சங்கீதம் 16ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். 16ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. அல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது பாருங்க, நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. உங்களுக்கு எனக்கு ஒரு இளைப்பாறுதலை வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் உபத்திரவப்படுகிற நமக்கு, இந்த உலகத்துல பாடுபடுகிற நமக்கு, இந்த உலகத்துல துன்பப்படுகிற நமக்கு ஆண்டவர் நேர்த்தியான இடங்களில பங்கு வைத்திருக்கிறார். இரண்டாவதாக ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 62ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 62:11. நீங்கள் சீயோன் குமாரத்தியை நோக்கி இதோ உன் ரட்சிப்பு வருகிறது. இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் பூமியின் கடையாந்தரம் வரைக்கும் கூறுகிறார். எனக்கு தேவப்பிள்ளையே, கிறிஸ்து இயேசு பிறக்கிறதுக்கு 670 வருடங்களுக்கு முன்னாலேயே சோத்திரம் ஏசாயா தீர்க்கன் மூலமாக தேவனுடைய திட்டத்தை தெளிவாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். என்ன திட்டம்? ரட்சிப்பு. இது ஒரு பிரதிபலன். ஒரு பாவ உலகத்துல இருந்து மீட்டெடுக்கிற மீட்பு. ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு வைத்திருக்கிற ஒரு பெரிய ரட்சிப்பு. பிரியமானவர்களே, இந்த பூமியில் நீங்க உபத்திரப்படுறீங்களா? சொந்த குடும்பத்தால நீ நெருக்கப்படுறீங்களா? சோர்ந்து போகாதீங்க. உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். உங்களை தெரிந்து கொண்ட தேவன் ஒரு உண்மை உள்ளவர். அவர் தம்முடைய இளைப்பாறும்படிக்க உங்களுக்கு பலனை வைத்திருக்கிறார். அவர் அவருடைய வெளியேறப்பட்ட ரட்சிப்பை உங்களுக்கு தந்திருக்கிறார். அவருடைய சொந்த இரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். பாவம் மன்னிக்கப்பட வேற எந்த பரிகாரமும் செய்ய முடியாது. மனுஷனால் வேற எந்த பரிகாரமும் செய்ய முடியாது. கிறிஸ்து இயேசு அவருடைய சொந்த இரத்தத்தை நமக்கு என்று சிந்தினார். மூன்றாவதாக ஒரு பலனை குறித்து நாம் பார்க்கலாம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறார். நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே எனக்கு அதை தந்தருவார். எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருவார். எனக்கு வேண்டிய உங்களுக்கு ஆண்டவர் ஒரு பிரதிபலனை வைத்திருக்கார் என்று சொன்னால் அது நீதியின் கிரீடம். உங்கள் தலையில ஒரு கிரீடம் சூட்டப்படும். அந்த கிரீடம் நீதியின் கிரீடம். இன்னொரு வருஷத்தை வாசிங்க. 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தோடு வாசிங்க. 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்படி செய்தால் பிரதான மீட்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். அது மகிமையுள்ள கிரீடம். நீதியின் கிரீடம் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற பலன் அது வாடாத கிரீடம். அது மகிமையுள்ள கிரீடம். ஆகவே எனக்கு என்ன தேவப்பிள்ளையே, என் தேவன் உங்களுக்கு ஒரு பிரதிபலனை வைத்திருக்கிறார். பூமியில சோத்திரம் நீங்கள் நெருக்கப்படுகிறீர்களா? என் நிமித்தம், ஆண்டவர் நிமித்தம், ஆண்டவருக்காக
உபத்திரவப்படுகிறீர்களா? நீங்கள் பாக்கியவான்கள், சந்தோஷப்பட்டு கைகூறுங்கள். உங்களுக்கு பரலோகத்தில் பலன் உண்டு, பரலோகத்தில் மிகுந்த பலன் உண்டு, இளைப்பாறுதல் உண்டு, ரட்சிப்பு உண்டு, நீதியின் கிரீடம் உண்டு. நான்காவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கொலோசியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. கர்த்தராலே பெறுவீர்கள். இங்கே சேவிக்கிறவர்களை குறித்து அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார். ஊழியக்காரர்களுக்காக அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார். இந்த பூமியில உபத்திரவப்பட்டு ஊழியத்துல கர்த்தரை சேவிக்கிறீர்களா? கர்த்தரை சேவிக்கிற நீங்கள் உபத்திரவத்தின் மத்தியில் காணப்படுகிறீர்களா? சொந்த போகாதீங்க. உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நமக்கு ஒரு சுதந்திரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். 22ஆம் வசனம் பாருங்க. இதுலயே 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோடே ஊழியம் செய்யுங்கள். அல்லேலூயா. கபடமில்லாத, கர்த்தருக்கு பயப்படுகிற ஊழியக்காரனாய் நீங்கள் இருங்கள். உங்களுக்கு ஆண்டவர் பலனை வைத்திருக்கிறார். என்ன பலன்? சுதந்திரம். தேவன் நமக்கு ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, என் நிமித்தம் நீங்கள் நிந்தித்து துன்பப்படுது. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என் நிமித்தம் நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். குடும்பத்தார், ரட்சிக்கப்படாத குடும்பத்தாரோடு போராடி கொண்டிருக்கிறீங்களா? சொந்து போகாதீங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ஆண்டவர் சொல்கிறார், சந்தோஷப்படுங்க. நீங்க பாக்கியவான்கள், சந்தோஷப்படுங்க, கழிகூறுங்க. உங்களுக்கு முன்னே இருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. ஆகவே பிள்ளையே, ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அது வரும்போது உங்களுக்கு பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். என்ன பலனை வைத்திருக்கிறார்? அவரோடு கூட இளைப்பாறக்கூடிய பலன். இப்போ அவங்களை துன்பப்படுத்துறவங்களுக்கு எல்லாம் அங்க போகும்போது உபத்திரவம், இங்க உங்களை உபத்திரவப்படுத்துகிறவங்களுக்கு எல்லாம் அங்க உபத்திரவம். பாருங்க, ஒரு பெரிய பணக்காரன் வீட்டுக்கு வெளியே ஒரு ஏழை பிச்சைக்காரன் லாசரு ஒரு நாள் லாசரு மறித்து போனான். அவன் அடக்கம் பண்ண ஆள் இல்லை. கடைசியில் பின்பு ஒரு நாள் பணக்காரன் மறித்து போனான். பல்லாக்களை தூக்கிட்டு போனாங்க. பிரேதத்தை எல்லாம் பண்ணாங்க. ஆனா லாசரு மறித்த பிறகு, பிச்சைக்காரனாகிய லாசரு மறித்த பிறகு பூமியில் அவனை அடக்கம் பண்ணது ஆள் இல்லை. ஆனா இன்னொரு நாள்
பணக்காரன் செத்த பிறகு அவன் கண்களினால் பணக்காரன் இந்த லாசரு பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த லாசருவை ஆபிரகாம் வழியில உட்கார்ந்து இருப்பதை பார்த்தான். பிரியமானவர்களே, நமக்கு ஒரு இளைப்பாறுதல் உண்டு. நமக்கு ஒரு இளைப்பாறுதல் உண்டு. ஆனா நம்ம இளைப்பாறுகிற நேரத்துல அவங்க உபத்திரப்படுவாங்க. நமக்கு நேர்த்தியான இடத்துல கர்த்தர் அந்த பங்கை வைத்திருக்கிறார். இந்த பூமியிலேயே நமக்கு ரட்சிப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிற பாவம் சிகர் என்றிருந்தால் அதை வெண்பனியை போல கர்த்தர் மாற்றியிருக்கிறாரே. பாவம் மன்னிக்கப்பட ஜனங்கள் எங்கெல்லாம் போலையிறாங்க. ஆனா உங்களுக்கு எனக்கும் இயேசு விசுவாசித்த போது ஆண்டவர் நமக்கு ஒரு விலையேறப்பட்ட ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மாத்திரமல்ல, நாம் ராஜ்யத்துக்குள்ள போகும்போது நம்முடைய ராஜா வரும்போது நமக்கு ஸ்தோத்திரம், நீதியின் கிரீடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீதியின் கிரீடம், பாடாத கிரீடம், மகிமையான கிரீடத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அதனால சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சோதனம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். கடைசி நாட்கள்ல பிசாசானவன் தனக்கு நாட்கள் முடிய போகிறதுக்கு அறிந்து அவன் தீவிரமாய் செயல்படுகிறான். நாட்கள்ல அதோட அநேக குடும்பங்கள்ல போராட்டங்கள், உபத்திரவங்களை கொடுக்கிறான். இயேசுவின் நாமத்தால் ஆண்டவரே, உண்மையாய் விசுவாச பிள்ளைகள் நீ உண்டென்பதை விசுவாசிக்கவும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே உண்மை தேடுகிறவர்களுக்கு பலன் உண்டு, நீ பலன் அளிக்கிறவன் என்று ஆண்டவரை விசுவாசிக்க கர்த்தர் கிருபை தான். இயேசுவின் நாமத்தால் ஒவ்வொருவரும் கர்த்தர் நீர் இடப்படுவீராக. தேவன் கிருபையோடு கூட இருக்கட்டும். இந்த காணொலி மூலமாக ஆண்டவரே உண்மை ஆராதிக்கிற தியானிக்கிற உங்களுடைய பிள்ளைகள் மீது விசேஷித்த கிருபையை கர்த்தர் தாரும். இந்த கடைசி நாட்கள்ல கர்த்தருடைய ஆறுதல் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. அவர்களுக்கு ஒரு பலம் உண்டு என்பதை ஆண்டவர் இந்த நாளில பேசியிருக்கிறேன். இயேசுவின் நாமத்தால அவர்களோடு கர்த்தர் இடைவெளியாக கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தி அருளும், ஆசீர்வதித்தரும். துதி கன மகிமையாக எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் செய்யும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.